இவன் தான் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆனந்த். பெரிய கிட்டாரிஸ்ட் ஆகணுங்கிறது என்னோட கனவு. இவங்க அப்பா தபேலா தாமோதரன். கிட்டாரே ஒரு விசிட்டிங் கார்டாக இருக்கட்டுமே அப்படின்னு இவன் மொத்த டீட்டெயிலையும் அதில் போட்ட இவனுக்கு ஏற்ற ஜோடி இவன் டேடி. ஒரு நாள் எங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட் பாபு பெசனரில் ஒரு பங்களாவில் ஆன் டியூட்டியில் இருக்க, ஐயோ பாபு பொண்டாட்டிக்கு பிரசவ வலி வந்துருச்சுப்பா அப்படின்னு அவங்க அம்மா ஃபோனில் கதற, பர்மிஷன்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சூப்பர்வைசர் கழுவி ஊற்ற, இப்படியா மச்சான் இப்போன்னு பார்த்து என்னால் வர முடியலான்ட்டு கூட இருக்கிற செக்யூரிட்டி எல்லாம் எஸ் ஆயிட்டு எது கூப்பிடுறான்னு தெரியாமலே நம்மளும் அங்கே போனான். ஏண்டா போனோன்னு காண்டாவை போனோன்னு அப்போ அவனுக்கு தெரியலையே. டேய், இன்னத்துக்கு நீ ஹாஸ்பிட்டலுக்கு விழுந்துருச்சு ஓடி இருக்கணுமா? அதான் மச்சி போயிருக்கணும். ஆனால் செக்யூரிட்டி இல்லைன்னு வீட்டிலேருந்து யாருன்னா ஃபோன் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை ஆகிடும். அதுக்கு எனக்காக ஒரு 3 மணி நேரம் இந்த சட்டையை போட்டு இங்கே உக்காந்தீங்கன்னா டெலிவரி ஆனதும் என் குழந்தைய பார்த்துட்டு உடனே வந்துடுறேன்டா. நான் போய் இங்கே எப்படி? டேய் நீ ஒன்றும் பண்ண வேணாண்டா. இந்த சட்டையை போட்டு இந்த சேரில் சும்மா உட்கார அது போதும்டா. பக்கத்துலலாம் இருக்கு காசு ஹாஸ்பிட்டலு. போயிட்டு ஒரு 3 மணி நேரத்தில் வந்துடுறேன்டா. ப்ளீஸ்ரா டே ப்ளீஸ்ரா. எல்லாம் காலையிலே வந்துடுறேன்டா. இருடா இதுக்கதடா காலை நான் வந்துட்டு இருக்கா? சரி மச்சான், நீ இவ்வளோ கேட்குற. ஆனால் ஒன்று மச்சான், சீக்கிரம் வந்துடணும். தெய்வம் மச்சான் நீ. நீ பாட்டுக்கு வாசி யாரையாவது எழுப்பி விட்டுறாதா அப்பா. அப்போதான் பிரச்சனை ஆகும். கூட்டுறா இப்படி. இங்க பாருடா, நீ ஒன்றும் பண்ண வேணாம். சும்மா கால் மேலே கால் போட்டு இங்கே உட்கார், அது போதும். இப்போலேருந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு இந்த வீட்டுக்கு நீ தானே காவல் தெய்வம். சரி நான் வரேன்டா. உயிரோட இருக்காங்களா? மயக்கமா இருக்காங்களா தெரியலையே. யாரும் வந்திருக்காங்க. என்னமோ நடந்திருக்கு. மச்சி, ஒரு சம்பவம் நடந்து போச்சுடா. சம்பவமா? சாரி மச்சான், என்னை நம்பி விட்டு போனேன். இந்த மாதிரி ஆகி போச்சடா. இங்க பாரு ஆனந்த், யாருமே வராதப்போ நீ தானே எனக்காக வந்த. ஓ நேரமோ என் நேரமோ தெரியல, இப்படி ஆயிடுச்சு. இதுல ஓத்தப்ப எதுவும் இல்லடா. நீ கிளம்பிடு, நான் பாத்துக்கிறேன். போடா போ. எத்தனை பேர் வந்தாங்க சார்? சரியா தெரியல சார். மண்டல வச்சு மயக்க போட வச்சிட்டாங்க சார். எங்க மண்டையில காயத்தையே காணமே. ஹெல்மெட் போட்டிருந்தியா? சார் உள்காயன்னு நினைக்கிறேன் சார். உள்காயமா? அப்ப உள்ள வச்சு என்ன காயன்னு பாத்துற வேண்டியதுதான். யோ, இவனை வண்டியில ஏத்துங்கயா. வந்துட்டு போனவங்களுக்கு இவன் தான் பார்ட்னர் நினைக்கிறேன். நான் எதுவுமே பண்ணல சார். நான் தப்பே பண்ணல சார். சார் என்ன விட்டுருங்க சார். சார் ப்ளீஸ் சார், நான் எதுவுமே பண்ணல சார். சார் ப்ளீஸ் சார்.
கிட்டார் அங்கேயே விட்டோமே. நம்மளை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் அந்த கிட்டாரில் இருக்கு. வந்து போனவங்க எடுத்தாங்களா இல்லை போலீஸ் கிட்ட மாட்டிருக்குமா? ஆனந்து, ஆனந்து, சூடா கிட்டார் எடுத்துட்டு வந்திருக்கேன், எழுந்திருப்பா. கிட்டார் ஆடுறதுக்குள்ள வாங்கிக்கோ. இந்தா. என்னப்பா போலீஸ் துரத்துற மாதிரி கனவு கனவு காண்டியா என்ன? இந்தா காப்பிய குடி. நேத்து நைட்டு வேலை பார்த்த இடத்துல இருந்து நம்ம பாபுவை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சாமே. காலையில இருந்து இந்த ஏரியா முழுக்க இந்த விஷயமா தான் ஒரே புகைச்சலா இருக்கு. பண்ணிருக்கானாமா? ரொம்ப அவசரமா உன்னை பார்க்கணுன்ட்டு இப்பதான் உன்னை தேடி உன் வீட்டுக்கு போனா. அப்படியா? அம்மா பண்ணிட்டு வந்தானாமா? ஆமா, நீ அவன் வீட்டுக்கு போயிருக்கிறதா தான் சொன்னேன். அங்கதான் போயிருப்பான், போய் பாரு. மா பன்னீர் இங்கே தான் வந்தானாமே. ஆமாப்பா வந்தான். நீ இங்க வந்துட்டு உன் வீட்டுக்கு போனதா சொன்னேன். அங்கதான் போயிருப்பான், போய் பாருப்பா. இது வேலைக்கு ஆகாது. சொல்லுமா. டேய் மச்சி எங்கடா இருக்கா? டேய் ஆனந்த், நீ ஏன்டா எங்க அம்மா ஃபோனை கூப்பிடுற? உன் ஃபோன் ஆச்சு? அதெல்லாம் நேர்ல சொல்றேன். இப்போ நீ எங்க இருக்க? நான் உங்க வீட்டான தான் இருக்கேன். நீங்க வரையா இல்லை நாங்க வரவா? கிளம்பி நம்ம டீ கடைக்கு வா. வச்சி உன் ஃபோன் ஆச்சு? அதை நான் அப்புறம் சொல்றேன். நீ எதுக்கு நீ பரபரப்பா தேடிட்டு இருக்க? அதை சொல்லும் போதெல்லாம் மேட்ரு தெரியுமா உனக்கு? நேற்று நைட்டு டியூட்டி பார்க்குற இடத்துலேருந்து பாபு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். ஏதோ சீரியஸ் கேஸ் நினைக்கிறேன் மச்சி. அதை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமான்னு தான் ஒன்றை தேடினேன். அம்மா நீ ஏன் தேடின? நேற்று நைட்டு பாபு அரெஸ்ட் ஆனதுக்கு காரணமே நான் தான் மச்சி. அதை சொல்ல தாண்டா உன்னை தேடினேன். ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு தேடுறியோன்னு பயன்ட்டேன். காமெடி பண்ண தான் தெரியுங்க. ஏய் சத்தியமாக தாண்டா சொல்கிறேன். நேற்று நைட்டு கூட என் மொபைல் அங்கே தாண்டா தொலைச்சேன். நேற்று நைட்டு இதுதான் நடந்தது. என்ன வச்சு பண்ணுறா? உன் நம்பர் டெலிட் பண்ணுறேன்டா. டேய் என்னடா இப்படி பண்ணுறா? என் மனசில் உன்னை டெலிட் பண்ண முடியாத இடத்துல வச்சுருக்கேன்டா. உன்னால் மட்டும் எப்படி இவ்வளோ ஈஸியாக டெலிட் பண்ண முடியுது? என் ஃபோனில் அந்த ஆப்ஷன் இருக்கு மச்சி. டேய் டேய் அப்புறம் என்னடா இப்படி சொதப்பிட்டு நிற்கிறேன்? இல்லை பண்ணிரு. எல்லாம் என்ன மாரி நடந்து போச்சு. தொலைஞ்சு போன கிட்டாரால என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு முதல்ல பயமாக தான் இருந்தது. அப்புறம் ஓ ஞாபகம் வந்தது. பயம்லாம் போயிடுச்சு. எனக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா நீ குறுக்க வர மாட்டியா என்ன? நீலரி குறுக்க வர சொல்கிற மாதிரியே கூப்பிட்றானே. டோன்ட் வரி, நான் இருக்கேன்ல. எதுக்கு டரா வர? ரிலாக்ஸாக ஒரு டீ சாப்பிடு. ஆனால் ஒரு டீ. பிரபல தொழிலதிபர் வீட்டில் மர்ம நபர்கள் கைவரிசை. சந்தேகத்தின் பேரில் காவலாளி கைது. பெசநகர் 4வது அவென்யூவில் இருக்கும் தனது பங்களாவில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார் பிரபல கட்டுமான தொழிலதிபர் பரந்தாமன். அதில் ஒருவன் முதலில் கிட்டார் ஒன்றை மாட்டியபடி சென்றிருக்கிறான். அது அந்த வீட்டுக்கு சொந்தமான கிட்டார் இல்லை என்பதால் அதை வைத்து அவர்கள் ஏதாவது இசைக்குழுவைச் சேர்ந்தவர்களா என்கின்ற கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. விரைவில் குற்றவாளிகள் பிடிபடுவார்கள். ஹலோ. டேய் மச்சி எங்கடா போற? பாஸ் யார் நீங்க? என்ன கையெல்லாம் பிடிக்கிறீங்க? முன்ன பண்ண தெரியாதவங்கள்ட்ட எப்படி பே பண்ண தெரியாது? அடப்பாவி என்னடா ஆச்சு உனக்கு? இப்பதான பேப்பர் ரைட் மாதிரி பேசுன. ஒரு பேப்பர் படிச்சோன்னு இப்படி மாறிட்டியாடா? பாஸ் உதாரணம் நல்லா நறுக்குன்னு தான் பேசுறீங்க. ஆனால் வந்திருக்கிறது எவ்வளோ பெரிய கிரைம் நியூஸ் தெரிஞ்சா அப்படி பேச மாட்டீங்க. மச்சி நான் உன்னை ஏன் இவ்வளோ நம்புறேன் தெரியுமா? எவங்கிட்ட இல்லாத தைரியம் உங்ககிட்ட மட்டும்தான்டா இருக்கு. அது ஒன்றும் இல்லை மச்சி, மேட்ரு கொஞ்சம் சீரியஸில். அதான் நீ எந்த அளவுக்கு நான் நம்புறேன்னு டெஸ்ட் பண்ணேன். டெஸ்ட்டு நீ தைரியமாக மச்சி. சென்னையில் இருக்கிற ரவுடிங் கம்பெனி எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க தான். ஒன்று என்கிட்ட உதவி வாங்கியிருப்பானுங்க, அப்படி இல்லை உதவி வாங்கியிருப்பானுங்க. அதில் ஏதாவது ஒரு குரூப் தான் இதை செஞ்சுருக்கோம். அவனுங்க போலீஸ் மாட்டதுக்குள்ளே பேசிக்கிட்டே வாங்கி தந்துடுறேன்.
ரொம்ப தேங்க்ஸ் மச்சி. அப்புறம் இந்த மேட்ருக்கு ஆப்ரேஷன் கிட்டார்னு பேர் வச்சிருக்கேன். பேர் எப்படி வச்சிருக்க? பேர் ரொம்ப வெளிப்படையா இருக்க மச்சி. அப்போ ஆப்ரேஷன் ஸ்ருதி? சூப்பர் மச்சி, சான்ஸே இல்லை. இந்த கோடு சிபிஐக்கே அவ்வளோ சீக்கிரம் புரியாது. களத்தில் இறங்குறோம், கிட்டாரை தூக்குறோம்.